தோசையிலேயே இத்தனை வெரைட்டி இருக்கான்னு நீங்க வந்ததுக்கு அப்புறம் தாங்க தெரிஞ்சு. அப்படி கேள்விப்பட்டு ஆசையா சாப்பிட வந்தா பழனி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அடிவாரம் போற வழியில இருக்க இந்த ஆசை ஆப்பக்கடை. அதுக்கு முன்னாடி என்னதான் வெரைட்டி ஆஃப் டிஷஸ் இருந்தாலும் தோசை சாப்பிட்டா தான்ப்பா எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும்னு சொல்றேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஒரு ஷேர் பண்ணிருங்க. இங்க இட்லி, பரோட்டா, தோசைன்னு மட்டும் இல்லாம இவங்க கொஞ்சம் டிஃபரெண்டா ஹெல்த்தியான கோதுமை தோசை, ராகி தோசை, பூண்டு தோசை, பொடி தோசை, மசால் தோசை, காளான் தோசை எல்லாம் கொடுக்குறாங்க. இங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்ல தேவையில்லைங்க. அங்க வந்த கூட்டத்தை பார்த்தனே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இவங்களுக்கு லோக்கல் கஸ்டமர்ஸ் எப்படி அதிகமோ அதே மாதிரி மலைக்கு போயிட்டு வர வெளியூர் கஸ்டமர்ஸ்மே அதிகமா தான் இருக்காங்க. என்னதான் அங்க கிரவுட் இருந்தாலும் கஸ்டமர்ஸ் வெயிட் பண்ண வைக்காத மாதிரி அங்க இருக்க ரெண்டு மாஸ்டரும் பிஸியா இருக்கிற மாதிரி அவங்கள்ட்ட இருக்கிற தோசை சட்டியுமே பிஸியா தான் இருந்துச்சு. நான் இங்க சாப்பிட்ட ஆப்பம்லாம் சூப்பரா இருந்துச்சு. இந்த ஹெல்த்தியான ராகி தோசையில நான் ஹைலி ரெக்கமெண்ட் தோசைன்னு சொல்லுவேன். அப்புறம் பழனில சில இடங்கள்ல மட்டுமே கிடைக்கிற இந்த நூல் பரோட்டா இங்கேயுமே கிடைக்கும். அது அவங்களோட ஒயிட் குருமால கலந்து ஒரு பைட்டை போட்டீங்கன்னா தரமா இருக்குங்க. ஃபைனலா மசால் தோசை சாப்பிட்டு குழம்பு கலக்கியோட உங்க டின்னர் முடிச்சீங்கன்னா ஒரு அற்புதமான டின்னர் சாப்பிட்ட ஃபீல் இந்த ஆசை ஆப்பு கடை உங்களுக்கு கொடுத்துரும். ஈவினிங் 6:30 to 10:30 வரைக்குமே ஓப்பன்ல தான் இருக்கு இந்த கடை. யாரெல்லாம் இந்த ஆசை ஆப்பு கடையில சாப்பிட்டுருக்கீங்களோ நம்ம சேனலை ஒரு ஃபாலோ பண்ணிருங்க. தேங்க்யூ, பாய்.